ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ், வலிகளில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இங்கே பஞ்சகர்மா தெரப்பி கொடுத்துட்ருக்கோம், கோலன் ஹைட்ரோதெரப்பி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் கொடுக்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறதை நம்மளால் பார்க்க முடியும். 2 எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த வீக்கம், முட்டுக்கு முட்டு வலிக்குது, நீட்டி மடக்க முடியல, உட்கார முடியல அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே குறைஞ்சி நம்மளோட அந்த ஆரிய ஃபேக்டர், ஏசூடைட்டஸ் இது எல்லாமே படிப்படியாக குறையிறதை நம்மளால் பார்க்க முடியும். மேலும் இப்போ ரொம்ப வலி தாங்க முடியாமல் இருக்குன்றதுக்கு நான் சொன்ன மாதிரி முடக்கத்தான் துவையல் ரெகுலராக எடுங்க, மோர் எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, கருப்பு உளுந்து வாங்கி நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பெருங்காயம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பெரும் காயத்தை ஆற்றக்கூடியது, அதையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சீரகம் இதையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மிளகு இதையும் வறுத்து, இந்த மாதிரியான உணவுகளை வறுக்கும் போது அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை வெளியேப்படுது. அதை அதுக்கடுத்து நம்ம மருத்துவ பயனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் சொன்ன இந்த 4 இதையுமே வறுத்துக்கோங்க. பொருளையும் வறுத்துட்டு ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கோங்க. சம அளவு எடுத்துக்கோங்க. இதை 1 டீஸ்பூன் எடுத்து நாட்டு வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. நாட்டு வெண்டைக்காவை நீள் வாக்கில் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா, கட் பண்ணிவிட்டு இந்த நீங்கள் கலந்து வச்சுருக்கீங்க இல்லையா, கருப்பு உளுந்து, சீரகம், மிளகு, பெருங்காயம், இந்த பவுடரை அதை 1 டீஸ்பூன் அந்த வெண்டைக்காயோட ஒரு பகுதியில் போட்டிருக்குங்க. ஒரு 15-20 நிமிஷம் வச்சுடுங்க. இதை வச்சிங்க அப்படின்னா அது அப்படியே செட் ஆகட்டும். அதை ஒரு 15-20 நிமிஷம் கழித்து அப்படியே பச்சையாக அந்த பவுடரோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. அதில் அந்த வெண்டைக்காயில் ஒரு சளி மாதிரி குழக்குழான ஒரு திரவம் இருக்கும் இல்லையா, அது நம்ம முட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த திரவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ரெகுலராக இதை பண்ணும் போது உங்களுக்கு வலிகள் நல்லா குறையும். நான் சொன்ன மாதிரி இப்போதைக்கு இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாகணும், அந்த ஆரிய ஃபேக்டர் குறையணும், நம்மளுக்கு முடக்குவாதம்லேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னும் போது நீங்கள் இந்த சிகிச்சை முறைகளை கொஞ்சம் ஃபாலோ பண்ணும் போதும், இயற்கையான ஹெர்பல்ஸை நீங்கள் கொஞ்சம் எடுக்கும் போதும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும்.